திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர், ஃபர்ஸ்ட் லைன் ஊடகத்தினுடைய ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி கிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். உரையாடுவோம் அவரோடு. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் பிரதர். இப்போ இவர் எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இது புதுமையான ஆட்சி இல்லை, இது புஷ்பா திரைப்பட மாடல் ஆட்சி. அவர் சொல்லி இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால், சிவி சண்முகம் வீட்டுக்குள்ளால இவர் விஜய் அவர்கள் போகிறதுக்கு முன்னால் ஒரு சோபா போகுது, சோபாவுக்கு பின்னாலேயே முதல்வர் போகிறாரு. இது புதுமையான ஆட்சி இல்லை. அப்போ ஏற்கனவே அதிமுக உடைக்கப்பட்டு விட்டது. அப்போ ஆதரவை கேட்டு இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக இப்படி பேரம் பேசுறதுக்காக போயிருக்கிறாரு விஜய் அவர்கள் அப்படிங்கிறத சட்டமன்றத்திலே குற்றம் சாட்டுறாரு. தமிழ் அன்சாரி சொல்றாரு, இது குதிரை பேரம் இல்லை, இது யானை பேரம். அப்படி மிகப்பெரிய பிரச்சனைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத சட்டமன்றத்துக்கு வெளியில பேசிட்டு இருக்கிறாரு. விஜய் அவர்களை தான் எல்லாருமே நாடி போயிட்டு இருந்தாங்க. இப்போ விஜய் அவர்களை மற்ற கட்சியினரை நீங்க வாங்க ஆதரவு தாங்கன்னு சொல்லி நாடி போயிட்டு இருக்கிறாரா? இது எப்படி பார்க்க? சைக்கிளில் சக்கரம் மேலேயும் கீழேயும் போனால் தான் சைக்கிள் ஓடும். பாதி போச்சுன்னா அது பொய்க்கால் குதிரை மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கும். அதனால் வாழ்க்கை சக்கரம் சொல்லும்போது இவர் அங்கே போவார், அவர் இங்கே இவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருந்தார், யாரும் கேட்குற காலில் யாரும் பார்த்ததே கிடையாது. இப்போ தெருவில் இழுத்து விட்டாங்க, இப்போ தெருவாக அலைய விடுவாங்க, இன்னி ஓட விடுவாங்க. ஒரு படத்தில் வெண்ணிராடை மூர்த்தி என்ன பண்ணுவாப்புலன்னா ப்ரொஃபஸராக இருப்பாப்புல. அப்போ பசங்க கேட்பாங்க, ஒரு நாள் நீ ஸ்டூடெண்ட்டாக இருந்து பாரு, அப்போ தான் அவனுக்கு தெரியும் அந்த அருமை தெரியும். வாடா, என்னடா பெரிய கஷ்டப்படுறீங்க வாடான்னு சொல்லிடுவேன். அடுத்த நாள் ட்ரௌசரை கூட்டு போயிடுவாங்க. ஏறா பஸ்ஸில் ஏறா, தொங்குடா, உள்ளே போகிறேன்டா அப்படின்னா, டே உள்ள ஸ்டூடெண்ட் என்னைக்கடா உள்ளே போனா, படியில் தொங்குடானா உள்ளே போறியா அப்படின்னு சொல்லி சாவடி அடிப்பாங்க. அந்த ஒரு நாள்லேயே போதும்டா, உண்மையிலே நீங்கள் கஷ்டம்தான்டா படுறீங்கன்ற மாதிரி இனி தான் இருக்குது. இன்னி கூப்பிட்டு போய் பஸ்ஸில் ஏற்றி விடுவாங்க, இதில் இறக்கி விடுவாங்க, பல வேறு கூத்துக்கள்லாம் பண்ணுவாங்க. அப்படி கூப்பிட்டு போகும்போது அந்த மாயை உடைஞ்சிடும். இப்போ எதிர்கட்சிகளோட செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னென்னா மாயை உடைப்பது. விஜய் மேலே இருக்க அந்த மாய பிம்பத்தை உடைத்து நொறுக்குவதற்காக தான் இறைவனாக பார்த்து 108 சீட்டு கொடுக்குறாங்க. இல்லைன்னா 108 சீட்டு கொடுத்த அந்த பகவான் 120 கொடுத்துருக்கு. இன்னொரு 10 சீட்டு கூட ஒரு 10 ஆமாம் ஃபேவர் பண்ணி சிஎம் ஆக்கியிருக்கான்ல. இப்போ 18 கொடுத்துருந்தான்னா பிரச்சனை இந்த உலகமே தெரிஞ்சிருக்காது விஜய்க்கு. எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கியா, அப்போ எது கொடுத்தாலும் வரமாட்டேன்னா உனக்கு பதவியை கொடுத்து வெளியே உன்னை என்ன சாவடி அடிக்கிறேன் பாரு, உன்னை புரட்டி உன்னை அடிக்கிறேன்னா இல்லையான்னு சொல்லி இப்போ பதவியை கொடுத்து வெளியே அலைய விட்டுருக்கான் இறைவன். இப்போ இந்த உலகம்னா என்னான்றதை காமிச்சிட்டு திருப்பி கொண்டு போய் வீட்டில் அடைச்சிப்பான். அவனுக்கு அதுக்குரிய காலம்தான். எவ்வளோ காலன்றது 1 மாதமா 6 மாதமா 1 வருஷமா 2 வருஷமான்றது இனிமேல் தான் முடிவாங்க. ஆனால் அதிமுகலேருந்து பிரிஞ்சு இருக்கிறவங்க இப்படி ஒரு ஆதரவை கொடுக்கக்கூடிய நிலையில் 5 வருடம் நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அவங்க நீடிக்கணும்ல 5 வருஷம். புரியுதா அவங்களுக்கு? அது இருக்குல்ல. ஏதாவது உலகத்தில் என்ன நடக்கும்னு யாரும் சொல்லவே முடியாது. அடுத்தடுத்த கணத்தில் ஒளி என்ன வேணாலும் மாறும், எப்போ வேணாலும் மாறும். அதனால் எப்படி அவ்வளோ சீக்கிரமாக வர்றாங்களா ஆட்சிக்கு, அவ்வளோ சீக்கிரமாக இப்போ அண்ணாதுரையெல்லாம் 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு மேலே பல்வேறு ஊர்களுக்கு போய் அதை படித்து இதை படித்து பிளான் பண்ணி பெரியார்கிட்ட படம் படித்து அதை படித்து தான் அவர் எப்படி பண்ணணும்னு பிளான் பண்ணி ஆட்சிக்கு வந்தார். இவர் ஃபாஸ்ட்டாக வந்தாருன்னா ஃபாஸ்ட்டாக போயிடும். புரியுதா? அந்த மாதிரி தான் இல்லை. இப்போ பழைய புல்லட்லாம் பார்த்தீங்கன்னா 50 வருஷம் 60 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். ஆயில மாற்றி சர்வீஸ் பண்ணி ஓட்டிகிட்டே இருக்கலாம். இப்போ வர புல்லட்லாம் 10-20 வருஷத்துக்கு மேலே வராது. இப்போ பைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்தில் 10 வருஷம் கூட வராது. 5-6 வருஷம் ஆச்சுனாலே உலட்டு போயிடும். ஆனால் பார்க்குறதுக்கு லுக்காரும் நல்லா போகும், மைலேஜ் தரும். மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் அது அந்த மாதிரி விஜயோட ஆட்சியெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு போகுன்றது ரொம்ப பொறுத்துட்டு தான் பார்க்கணும். இப்போ இன்னைக்கு சட்டமன்றத்தில் புதிதாக எம்எல்ஏவாக பதவியேற்றிருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், அவங்ககிட்ட ஒரு வைப்பை பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக விஜய் அவர்களுடைய ஆவி எங்கே ஏறிடுச்சோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இல்லை, பிரேமலதா விஜயகாந்த் எப்படின்னா எதையும் பார்த்து பயப்படாதான். அது அந்த அம்மா ஒரு வயசில் பாராட்டலாம். அந்த அம்மா ஜெயிச்சது நல்லது தான். நம்ம கூட விமர்சனம் பண்ணியிருக்கோம். நம்ம அண்ணன் இருக்கும்போது பல வேலைகளை அந்த அம்மா காமிச்சது. இந்த உலகத்தில் யார் தான் நல்லவன் கெட்டவன்னு எத்தனை பார்க்கணும். அப்படி பார்த்தா நல்ல சட்டமன்ற உறுப்பினர் தான் பிரேமலதா இருப்பாங்க. நிச்சயமாக அடித்து துவைக்கிறதுல பிரேமலதா ஒரு முக்கியமாக பரவாயில்ல. மக்கள்
பிரித்து தான் போட்டிருக்காங்க. இப்போ தமிழ்மன் அன்சாரி இன்னைக்கு பேசினது அருமையாக பேசினேன். அதுக்கு முன்னாடி அவர் இப்படி பேசினதே கிடையாது. தமிழ்மன் அன்சாரியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி வந்து துணை முதலமைச்சராக இருந்த தற்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நம்ம உதயநிதி ஸ்டாலின் வந்து அருமையாக பேசினார். பிரித்து மேய்ஞ்சிக்கிட்டாப்புல. ஏன்னா எடுத்த உடனே அவர் வந்து துணை முதலமைச்சராக இருந்தார். இன்னைக்கு நேரடியாகவே எதிர்க்கட்சி தலைவராக ஆகக்கூடிய இந்த வயசில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இது. அப்படி இருக்கும்போது அடிச்சு நொறுக்குனாப்புல. பரவாயில்ல. ஒரு கணம் யோசிச்சோம்னா இது என்னடா திமுக ஆட்சி நடக்கா, ஒரு முதல்வர் மாதிரி பேசிட்டு இருக்காருன்னு சொல்லி டக்குன்னு தோணுன மாதிரி இருந்து, ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன விஷயங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அடிக்கிட்டே இருந்தார். சட்டமன்றம் திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஈக்குவலாக இருக்காங்கல்ல. நீங்கள் வந்து அவங்க 180 110 இருந்தால் பரவாயில்ல, புரியுதா? 40 இருந்தால் 30 இருந்தால் பரவாயில்ல. அது 120னா இது 110 இருக்குல்ல, இது 110க்கு மேலே சரிசமமாக கிட்டத்தட்ட 100 கிட்ட இருக்குல்ல எதிர்கட்சி இருக்கும்போது அது பேலன்ஸ்டாக தான் இருக்குது. ஆளுங்கட்சி வரிசையில் ஜாஸ்தியாகவும் எதிர்கட்சி வரிசையில் வீக்காகவும் இருக்கும். இப்போ எதிர்கட்சி வரிசையிலும் ஆளுங்கட்சி வரிசையிலும் ஈக்குவலாக இருக்கும். இன்னொன்று தாவைக்கால வந்து அநேகமாக எல்லாருமே புதிய நபர்களாக இருப்பாங்க. ஆமாம், அவங்க பயந்துகிட்டே தான் உட்காந்துருப்பாங்க. உள்ளே வர்றது, எப்படி போகிறது, என்ன வர்றது, அதுவே அவங்களுக்கு எல்லாமே புதிய அனுபவம். விஜய் உட்பட எல்லாருக்கும் இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும். திடீர்னு சட்டசபைக்குள்ள எங்கிட்ட உள்ளே போனாங்கன்னா திரும்பி எந்த வழியாக வர்றதுன்னு தெரியாது. உள்ளாடி வெளியாக போய் ஆர்மி குவார்டர்ஸ் வழியாக போயிடுவாங்க. உள்ளாலே இருப்பாங்களா? ஆமாம், அது ஒரு பிரச்சனை. உள்ளேருந்து வெளியே வர தெரியாது, கதவை சாத்திட்டாங்கன்னா பிரச்சனை. இதெல்லாம் தாண்டி தான் வரணும். வாழ்க்கையில் எல்லாமே கஷ்டம்தான். இப்போ நேற்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக வந்து ரத்தன் பண்டிட்டை வந்து தேர்வு பண்ணார். இன்னைக்கு அதை வந்து பின்வாங்கி இருக்கிறாரு. எதிர்கட்சிகளுடைய இது மட்டும் காரணமா, இல்லைன்னா சோசியல் மீடியாவிலேயே விஜய் அவர்களுக்கு ஒரு எதிராக அவருக்கு ஆதரவளித்த இளைஞர்களை வந்து பெரிய விஷயமாக சர்ச்சையாக இதை ஆக்கி கொண்டிருப்பது ஒரு காரணம்? இல்லை, அவருக்கு ஆதரித்த இளைஞர்கள் சர்ச்சையாக ஆக்குறதில்ல. அது எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அவர்கள் வந்து திட்டமிட்டு எல்லாரையும் நாசப்படுத்தி, குழந்தைகளை ஏமாற்றி, குடும்பத்தை ஏமாற்றி, பைத்தியங்களை பிள்ளை சொல்லுது பேத்தி சொல்லுதுன்னு லூசு பல ஓட்டு போட்ட ஒரு குரூப் இருக்காங்க. அந்த மாதிரி ஆகுனது அது வேற பக்கம். அந்த மாதிரி இது வந்து ஹியூமன் கேபிட்டல்ஸில் வந்து ஒரு மென்டலி பலம் இல்லாத மனிதர்கள், அவர்கள் தான் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்காங்க. மித்தவெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள 60-70% மக்கள் அவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. 65% பேர் எதிராக தான் வாக்களிச்சிருக்காங்க. இப்போ ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 5,000 பேர் இந்த பக்கம் வந்துட்டா எதிர்கட்சி பக்கம். 70% பேர் தமிழகத்தில் விஜய்க்கு எதிராக தான் இருக்காங்க, ஆதரவாக. ஆனால் அந்த மாய தோற்றத்தை விஷுவல் இந்த மீடியத்தில் வந்து 70% பேர் விஜய்க்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இது சீக்கிரம் அந்த பிம்பம் உடஞ்சிருச்சு அப்படின்னா சார், தாவேக்கா ஆட்சி அமைஞ்சு இன்னைக்கு பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய நாடு. வழக்கமாக விஜய் அவர்களை ஒரு ஹீரோவா அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் எல்லாம் பஞ்சு டைலாக் பிளாஸ்ட் இப்படி பண்ணி பார்த்துருக்கோம். இன்னைக்கு ரொம்ப டல்லாக அவருடைய முகமே ஒரு ஒரு பதட்டத்தோடு இருந்தது. அந்த கடைசியில் பதில் சொல்லும்போது கூட நேராக நிற்காம இது பண்ணது. விஜய் அவர்கள் ஒரு 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 மன்னன் அப்படிங்கிற கெட்டப்லேருந்து யதார்த்த வாழ்க்கைக்கு திரும்பி வந்திருக்கிறாரா? இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அவர் ஒரு யதார்த்தமான மனிதன் தான். அவருக்கும் பிள்ளை ஊட்டி இருக்குது, பொண்டாட்டி பிள்ளை ஊட்டி இருக்குது, நண்பர் நண்பிகள் இருக்காங்க, நண்பா நண்பீஸ் இருக்காங்க, குட்டீஸ் இருக்காங்க. அந்த மாதிரி சாதாரண ஒரு மனிதன் தான். முதல் முறையாக அவர் சட்டசபைக்கு வந்திருக்கும் போது இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் எடுத்த உடனே முதல் நாள் ஸ்கூலுக்கு வந்த உடனே அவர் இது பண்ணிடுவாருன்றதை நம்ம சொல்ல முடியாது. அது டிராகுலா எக்ஸாசிஸ்ட்னு ஒரு படம், இங்கிலீஷ் படம். அதில் தான் வந்து ஒரு வாத்தியார் கேட்டவுடனே ஒரு சின்ன பையன் எந்திரிச்சு வாத்தியார் என்ன கணக்கு போட போகிறாரோ அதுக்கு முன்னாடியே வரிசையாக சொல்லுவான் என்னென்ன போட போகிறாரு, அந்த புக்கில் என்ன இருக்குது, 13 பக்கத்தில் என்ன இருக்குது, 15 பக்கத்தில் மிரண்டு போயிடுவார் அந்த வாத்தியார். ஸ்கூல் ஆரம்பிச்ச அன்னைக்கு வந்து உட்காந்துட்டு ஒரு நோட்டை எடுத்து ஏதோ ஒன்று எடுத்து போடுவார் பாருங்க. போட்டால் அடுத்தடுத்த பக்கத்தில் என்ன இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். ஏன்னா அவனுக்குள்ளே சாத்தான் பூந்துடுது. அதுதான் பேய் படாது. நீங்கள் அந்த மாதிரி கேட்குறீங்க. விஜய் வந்து உட்கார்ந்தவொடனே அப்படியே சட்டசபையில் பிளாஸ்ட் பண்ணிடுவார். அவர் அந்த நொந்து போய் உட்காந்துருக்காரு. கோட்டு எதுக்கு போட்டிருக்காருன்னா குளிரில் உடம்பு நடுங்கிடக்கூடாது பயத்தில் அப்படின்றக்காக கோட்டை போட்டு மறைச்சு. வெளியிலாம் சினிமாக்காரங்க என்ன பண்ணுவோன்னா கண்ணில் இருக்கிற பயத்தை மறைக்கிறதுக்காக கூலிங் கிளாஸ் போடும். நிறையா சினிமாக்காரங்க பார்த்தீங்கன்னா
ரைட்லேயும் கூலிங் கிளாஸ் போட்டு பைத்தியம் மாதிரி அலைவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா நம்ம கண்ணு வந்து காட்டி கொடுத்துரும், பயத்தையோ சந்தோஷமாக இருக்கானா, என்ன இருக்கு, இல்லை சைட் அடிக்கிறானா, இல்லை நம்மளை பார்க்கக்கூடாத இடத்துல பார்க்குறானா அப்படின்றதெல்லாம் ஒரு மனிதனை காட்டி கொடுக்கும். அதுக்கு தான் கூலிங் கிளாஸை போட்டு மறைச்சிருவாங்க. இப்படி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் இப்படி தலையை வச்சுட்டு இங்கே பார்க்குறீங்கன்னு இப்படி தெரியவே தெரியாது, நீங்கள் உங்கள்கிட்ட பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ரசிகர்கள் பஞ்சாயத்து நீங்கள் வந்து தலைவான்னு கத்துவான், அவனை பார்க்காத மாதிரி இப்படி திரும்பி போயிடலாம், சரி சார் பார்க்கல போல் அப்படின்னு. ஸோ இதுக்கு தான் கூலிங் கிளாஸை பயன்படுத்தாங்க. ஆனால் சட்டப்பேரவையில் கூலிங் கிளாஸை பயன்படுத்த முடியாதுன்றதுனால வேறு வழி இல்லாமல் அப்படியே அவர் பாவம் அவருக்கும் தூக்கம் வரும்ல. ஏன்னா இப்போ ஒரு அலைச்சல் இளைச்சல் மன இது பதவி ஏற்றிருக்காரு, இப்போ தான் வருது, யாரும் ஏகப்பட்ட வேலை இருக்கும், வந்து ஒழுங்குக்குள்ளே இன்னும் வரல அவர். அதில் தூக்க கலக்கத்தில் வந்து உட்காந்துருப்பார். அப்புறம் காலையில் மேக்கப் போடணும், அதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும், எல்லாம் டிடைலாம் பிரச்சனை எல்லாம் பண்ணணும். அப்புறம் கோட்டு துவைச்சி போடணும். இப்போ புதுசாக வந்துருக்கிறதுனால புது கோட்டு எடுக்க போயிருப்பாங்க. அது ஃபிட் ஆகுதா, நான் காஸ்டியூம் டிசைனரை பிடிச்சி அதை பிடிச்சி எல்லாம் பண்ணணும். இப்படி பல்வேறு வேலைகள் இருக்கு அவர். அதெல்லாம் தாண்டி வந்து சட்டசபையில் இவ்வளோ நேரம் உட்கார்ந்துருக்காருன்றதே பெருசு. அதில் அவர் அயற்சியின் காரணமாக அவர் என்ன பேசுகிறாங்கன்னு, ஏன்னா அவர் கேட்டு பழக்கம் கிடையாது, பேசி தான். இந்த அரசியல் விஷயங்களே அவருக்கு பழக்கம் இல்லை, 0. சினிமாவில் வந்து இவர் பேசுகிறது தான், டைரக்டர் வந்து ஷார்ட் ரெடின்றது முன்னாடி கூப்பிட்டானா அவன் செத்தான் அதோட. அப்படியே இவங்க நினச்சா தான் கேரவன்லேருந்து வருவாங்க. ஆனால் வந்து இங்கே உட்காந்துட்டு கண்டாலாம் யார் யாரோ கேள்வி கேட்குறாங்க, பீஸாக ஆகுனா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி. ஜெபக்குமார் நம்ம இவர் இருக்காரு, ஜெயக்குமார் ஜேசிடி பிரபா, அவர் வந்து சபாநாயகர் இருக்கார். அவர் வந்து ஜெபத்தில் வல்லவர். அவர் அப்படியே அமைதியாக உட்காந்தாருன்னா எல்லா இதையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு வல்லமை வருது. அவர் கொஞ்சம் இடையில அப்படி இப்படின்னு இறங்கி கடவுளாக பார்த்து தான் இவங்களை எல்லாத்தையும் தேவதூதர்களாக அனுப்பியிருக்காங்க. சட்டமன்றத்தில் ஜேசிடி பிரபாகரன் அவர்கள்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கடவுள் நேரடி குழந்தை மாதிரி அவர் பைபிள் வாங்கி கொடுத்து தான் நிறையா பேருக்கு கிறிஸ்டியானி சொல்லி கொடுத்து அவர் அதில் பெரிய வல்லவர். இவர் பிஷப்பை தாண்டினவர் அந்த மாதிரி. ஸோ அவர் இருக்கும்போது இவர் இருக்கார், ஜபநீர் தெளிக்கப்பட்டு. இவரும் அப்படித்தானே. இப்போ விஜய் அவர்களும் நீங்கள் ஆமாம், அவர் எல்லா பழைய ஏற்பாட்டில் உள்ளவர். பழைய ஏற்பாட்டில் உள்ளவர்னா அவர் எப்படின்னா யூதர்கள் ஆட்சி நடத்துகிற மாதிரி. மன்னர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வச்சுருப்பாங்க, இது இந்த மாதிரி ஜோதிடர்கள், அந்த இப்போ மத ரீதியான மதகுருமார்கள், ஜோதிடர்கள் சொல்ல மதகுருமார்களை வச்சுருப்பாங்க. அந்த மதகுருமார்கள் சொல்கிறத வச்சு தான் அந்த யூத மன்னனை ஆட்சி நடத்துவாங்க. இல்லைன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து போட்டு பிறந்துடுவாங்க. மதகுருமார்கள் கட்டுப்பாட்டில் தான் யூத அரசாங்கமே நடக்கும். அதை அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் அவர் செயல்படணும். அந்த மாதிரி பல்வேறு மதங்களோட ஒரு நல்ல இணக்கமான ஒரு உறவை வச்சுருக்காரு. அவர் என்ன சர்ச்சுக்கு போவார், மசூதிக்குள்ளே உள்ளே விட மாட்டாங்க, அதனால் இதுக்கு போவார், அதனால் கபரஸ்தான் இது கபரஸ்தான்றது புதைப்பிடம், இதுக்கு போவார், அதனா அந்த தர்காவுக்கு போவார். தர்காவும் கிட்டத்தட்ட அதுதான். தர்காவுக்கு போய் பிரார்த்தனை பண்ணுவார். மும்மதங்களையும் வேறு எல்லாருமே மும்மதம் சம்மதம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மைனாரிட்டி மதத்தை வந்து ஆதரிச்சுக்கிட்டு மெஜாரிட்டி மதத்தை எதிர்ப்பாங்க. ஆனால் விஜயை பொறுத்தளவுக்கு அதில் எந்த பாகுபாடுமே காட்ட மாட்டார். ஒரு ஜோதிடரை அழைத்து இந்து மதப்படி இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடரை, சனாதனத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல மனுஷன் அவர். யார்? நாதன் பண்டிட். பேர் அடிக்கடி மாற்றுவார், அந்த கிரகங்கள் மாற ஒரு பேர் மாறும். சரி சரி. முதல்ல ஒரு ஆரம்பத்தில் சின்ன வயசில் வேறு பேர் நாதன் பண்டிட்டு இதாக இருந்துச்சு. அப்புறம் ராதன் பண்டிட்னு மாற்றினார். பண்டிட்டு கடைசியில் வந்துட்டாரு. அதுக்கு பிறகு தான் பாஜகவோட எல்லாம் தொடர்பு, பாஜக தலைவர்களுக்கு ஜோசியம் சொல்லு. இல்லை, அது ஜோசியம் வந்து யார் நீங்கள் கேட்டால் கூட சொல்லுவோம், இப்போ உங்களுக்கு கேட்டால் கூட சொல்லுவோம், நான் வேணா பேசி பண்ண. என்ன இப்போ பார்க்குறாரான்னு தெரியல. நமக்கும் டெல்லியில் கொஞ்ச நாள் இருந்தார், பார்க்க வேண்டியது இருக்கு. டெல்லியில் கொஞ்ச நாள் இருந்தார். ஆனால் அமைதியான மனுஷன், ரைட்டு, ரொம்ப கொடூரமான ஆள் கிடையாது. ஜாதகம் பார்க்க வைக்க அப்படின்னு இருக்கும்போது அவரை இவருக்கு பிடிச்சி போயிருக்கு. அப்போ இந்து மதத்தில் மிகப்பட்டதாக அவர் ஐயா ஜேசிடி பிரபாகரன் வந்து ஞாயிற்றுக்கிழமை போய் பீச்சில் பைபிள் கொடுக்குறவர். காலையில் போய் 50 பைபிள் கொடுப்பார், அவரே சொல்லியிருக்காரு. ஆமாம், பஸ்ஸில் ஓடுற பஸ்ஸிலலாம் பைபிள் கொடுக்குறது அவரோட வேலை. எப்படி வந்து இப்போ அந்த மதத்தில் இவர் கிறிஸ்டியானிட்டியில் இதாக இருக்கிறாரு,
இவர் பார்த்தீங்கன்னு சொன்னா வேற ஒரு ஆமாம், வேற ரூபத்தில் இருக்காரு. பாய் ஒருத்தர் இருக்காரு. ஆனால் அவர் வந்து இந்த பாய் இது ஒரு இதான் இது தேடி இருக்காங்க போல. அந்த இது சாம்பிராணி அவர் போடுறவர் இந்துத்துவாலே உள்ள பாயா இல்லைன்னா இல்லை, அவர் இந்துத்துவா பாய் இல்லை, அவர் சாம்பிராணி போட்டவர். ஆனால் அவரை வீட்டுக்குள்ளே அவர் வந்து அடிக்கடி வந்து இப்போ கதவுக்கு சாம்பிராணி போட்டு போவார் வைத்திய பாய்க்கு. பட் அவர் விஜய் சந்திக்க முடியலன்றனால சீட்டு கொடுக்கலன்னாங்க. ஈசிஆரில் பார்த்துருப்பீங்கல்ல, மயில் இறகு சாம்பிராணி போட்டு. அதில் ஒரு நண்பர் வந்து கதவுக்கு சாம்பிராணி போட்டு தான் போகிறார். அது இது வரைக்கும் காசு போட்டது இல்லையா. அதில் ஒருத்தரை வந்து கேட்டிருக்காரு. கேட்டால் அது சரியாக கோஆர்டினேட் பண்ண முடியல. அவர் மீட் பண்ண புஷியானந்த் வர நேரத்தில் அவன் சாம்பிராணி போட்டு போயிடுறாப்புல. இப்போ நிறைய பேர் வணங்க வேற ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு வீட்டுக்கு முன்னால போய் ஆமாம், இவர் கடவுள் தாங்க. அவங்க எல்லாமே கடவுள் குருக்கள். இப்போ இயேசுநாதர் இருந்தார் அப்படின்னா அவர் நண்பர்கள் இருந்தாங்கல்ல, அந்த இதுலலாம் வந்து இருப்பாங்க. யூதாஸ் இருந்தா காட்டி கொடுத்தான்னு அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இனிமேல் தான் வரும். யாருக்கு முக்கியத்துவம், யாரு கூட இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இனிதான் வரும். விஜய் வீட்டில் கொண்டு விடப்படுவார்.